வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். குமரன், காவேரி, கங்கா 3 பேருமே மறுபடியும் வீடு பாக்குறதுக்காக வராங்க. இவ்வளவு பெரிய வீடா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கங்கா. இந்த வீடு கிடையாது, புரோக்கர் இதுக்கு பின்னாடி இன்னொரு வீடு இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அந்த வீட்டுல போய் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க குமரன். சார் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப உள்ள இருந்து ஒரு வயசானவர் வெளியில வராரு. இந்த பூவப்படி அப்படின்னு காவேரி கையில குடுக்குறாரு. காவேரி முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கா கையில குடுக்குறாரு. இவ ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு குமரன். அந்த ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன கல்யாணி, நீ நினைச்சு நான் இந்த பொண்ணு கையில போய் பூவை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. நீங்க மொத்தம் எத்தனை பேரு அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் லேடி கேக்குறாங்க. மொத்தம் நாங்க 7 பேரு அப்படின்னு சொல்றாங்க காவேரி. உங்க எல்லாருக்கும் இந்த வீடு பத்துமான்னு தெரியல, வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறாங்க. வீடை பார்த்ததும் இந்த வீடு உனக்கு ஓகேவாக்கா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. இப்போதைக்கு அந்த பசுபதியோட தொல்லை இல்லாம இருந்தாலே போதும், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க கங்கா. இதுக்கிடையில இப்போ அந்த ஹவுஸ் ஓனரோட பேரனோட சத்தம் கேக்குது. கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு அவர் கேக்குறாரு. வீடு வாடகைக்காக பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் போய் அந்த பேரண்ட்ட பேசுறதுக்காக போறாரு. அந்த ஹவுஸ் ஓனர் லேடி சொல்றாங்க, இது என்னோட பேரன் தாமா, அவனுக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல யாரு கூடி வந்தாலும் பிடிக்காது, அவன் பழச நினைச்சிட்டே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க யாராவது இறந்துட்டாங்களா, இது பேய் வீடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க காவேரி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இங்க ஒருத்தி இருந்தா அவ போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹவுஸ் ஓனர். போயிட்டானா, எங்க போயிட்டா அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. அவ எங்கேயோ போயிட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. உங்க பேரனுக்கு தான் நாங்க வாடகைக்கு வர்றது பிடிக்கலையே, நாங்க வேணா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கங்காவும் காவேரியும். கொஞ்சம் பொறுமையாயிருமா, அதான் தாத்தா பேச போயிருக்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடை யாருக்கும் வாடகை கொடுக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா அப்படின்னு அவங்களோட பேரண்ட்ஸ் கத்திட்டு இருக்கிறாரு. அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்கிறாரு, சும்மாவே வீடை பூட்டி போட்டு வச்சிருந்தோம்னா பூச்சி மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்றாரு. யாரையாவது குடி வச்சோம்னா அவங்க வீடை சுத்தபத்தமா பாத்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. வீடை பாத்துக்க முடியலன்னா வீடை இடிச்சிருங்க அப்படின்னு அந்த பேரன் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே வீடை இடிச்சிடலாம், ஆனா நான் சொல்றத நீ கேப்பியா அப்படின்னு தாத்தா கேக்குறாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் என்னால செய்ய முடியாது, நீங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன் போயிடுறாரு. காவேரி கங்காவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நாங்க குடி வந்ததுக்கு அப்புறம் உங்க பேரன் எதுவும் பிரச்சனை பண்ணிட மாட்டாரு, எங்களை கிளம்பி போக சொல்லிட மாட்டாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாமா அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீட்டு வாடகை அட்வான்ஸ் எல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க காவேரியும் கங்காவும். 50,000 ரூபாய் அட்வான்ஸ், 7,000 ரூபாய் வாடகை அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹவுஸ் ஓனர். நாளைக்கே நாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து நாளைக்கு வந்து பால் காய்ச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க காவேரியும் கங்காவும். அடுத்ததா குமரனும் கங்காவும் அவங்க டெய்லர் கடைக்காக இடம் பார்த்து போயிட்டு இருக்கிறாங்க. அவனா ஆட்டோ பிடிக்கட்டுமா, நீ நடந்துருவியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு குமரன். பக்கத்துல தானே கடை இருக்கு, நான் நடந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கங்கா. அந்த கடை இருக்கிற இடத்த போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. வாடகை எவ்வளவுன்னு கேளுங்க அப்படின்னு கங்கா சொல்றாங்க குமரன்ட்ட. அந்த கடை ஓனர் சொல்றாரு, 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க, 50,000 ரூபாய் வாடகை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் குமரனும் கங்காவும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. பணம் இவ்வளவு கம்மியா இருக்குன்னு அதிர்ச்சி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு அந்த கடை ஓனர். இந்த ஏரியாலேயே கம்மியா இந்த மாதிரி வாடகை கொடுக்கறது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல போய் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வர வழியில இன்னொரு கடை இருக்குன்னு புரோக்கர் சொன்னாரு, அது எங்க இருக்கு நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு புரோக்கருக்கு கால் பண்றாரு குமரன். எவ்வளவு வாடகைன்னு கேளுங்க அப்படின்னு கங்கா சொல்றாங்க. 10க்கு 15 இடம் தான்ப்பா, 25,000 ரூபாய் வாடகை, 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. கங்கா சொல்றாங்க, தோட்டம் வித்தம் பணம் நம்ம கையில தான் இருக்கு, இருந்தாலும் அதை நம்ம கடைக்குன்னு எடுக்க முடியாது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் வேணா ஃபாதர்ட்டே போய் ஏதாவது இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்கட்டுமா அப்படின்னு குமரன் கேக்குறாரு. அதெல்லாம் வேணாம், அவர்கிட்டே போய் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தா அவர் ஏதாவது எரிச்சல் ஆயிர போறாரு அப்படின்னு சொல்றாங்க கங்கா. நம்மளால முடியாதுன்னு ஏதாவது நினைச்சிட்டாருன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. வீடு கண்டிப்பா கிடைக்கும், நம்ம வீட்டுல வச்சு தச்சுக்கலாம், அதுக்கப்புறமா கடை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கங்கா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.